அது ஆல்ரெடி இருந்தது தான். அது ஃபோன் எங்கடா வச்சிருக்க சொல்லி சொல்லடா. டிவி ஃப்ளக்ல இருக்குல்ல இங்க. எல்லாம் பிறந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் அழைச்சி டக்கு டக்குன்னு காய போட்டாங்க. எவ்வளோ நேரம் வைக்கிறது வேலை இல்லை, நிறைய அழைக்கிறது தான் வேலை. லைட்டாக போடுறியே. என்ன ஒரு அதிசயம், சொன்ன சொல்ல காப்பாத்தி. நான் வந்த டைம் வேறு, நீங்களாம் வர டைம் வேறு. நீங்கள் தான் ரொம்ப லேட்டு. நான் 9:30க்கு சொன்னேன், பட் 9 o'clock வந்துட்டேன். சரி பார்த்தேன் வேலையை முடிச்சுட்டு இறங்கலான்ட்டு, வேலை ஓயிற மாதிரி தெரில. ஸோ அதனால் டைரெக்டாக மீட் பண்ணிவிடுவோம் லைவில் அப்படின்ட்டு, இல்லாட்டி சந்திப்போம் அப்படின்ட்டு துணி துவைச்சிக்கிட்டே லைவில் கண்டினியூ பண்ணுறேன். லீவில் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்க. நான் மட்டும் வேலையை தான் போயிட்டு வரேன். என்ன பண்ணுறது, வேலை போயிட்டு இப்போ வரைக்கும் வேலை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, போட வேணாம். நீ இது டேடி கட்டி முடிட்டோம். இப்படியே நல்லா தான் இருக்கு. எது எப்படி நல்லா இருக்கு, ஆல்ரெடி அங்கே தான் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல இடம், அதனால டேடி அங்கே போட்டோம். அது முடியட்டும். என்னது என்ன டேடி கிட்ஸு இங்கே ஒருத்தி அங்கே ஒருத்தன் இருக்கான். டேடி ஆமாம் அதே மாதிரி ஆயில் ஸ்மெல்லு. ஆயில் இல்ல, அவங்க போட்ட கெமிக்கல் போர்டு போட்டதுக்கு இருக்கு போயிடுங்களா. பீச் மணல் ஸ்மெல் தானே வருது. எஸ்கே பாரு, இல்லை இல்லை எஸ்கே வந்து வயசாயிடுச்சா, குச்சி பிடிச்சிக்கிறது டேடி. அங்கே போர் போட்ட மண் அள்ளி வச்சுக்கிட்டு மண் வாசனை நல்லா இருக்கும். உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. ஒரு ஷார்ட்டில் இந்த பையனை பார்த்தேன். அதே தான் பரணி. ஹாய் பரணி. என்ன சமயம் வீட்டில் ஐயோ ஆயிலாம் வரல. புதுசாக எந்த பொருளையும் கலப்பி விட வேண்டாம். ஆயில் எப்படி வரும், வந்து அவ்வளோதான் வந்துடுவாங்க. அப்புறம் கார்பரேட் போகிறோம். இல்லை இல்லை அன்றைக்கி மோட்டார் போட்டாங்களே போர் போடுறதுக்கு, அதுக்கு அப்போ யூஸ் பண்ணாங்க கெமிக்கல் ஆயில்லாம். அந்த ஆயிலோட ஸ்மெல் அங்கே வருது அந்த மண்ணில். அதை புரியாமல் கிறுக்கு பயல்வலுங்க மண் வாசனை நல்லாயிருக்கு, மண் வாசனை நல்லாயிருக்கு மூந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்ல கிறுக்கு பயல். சாப்பிட்டீங்களா? வினிஷா ஏண்டா என்ன சொல்லிச்சு? சரி வாய் மூடு, சரி வாய் மூடு, பரவாயில்ல. G6 தான் என்ன இப்போ? ஓ சரி. டாடி எதுக்கு சொல்ற? சரி விடு, சரி விடு, சரி பொங்க கூடாது. சரி சரி கேஎஸ்ஸா? எஸ்கேன்னு எத்தனை பேர் தான் பேர் வச்சுக்க போறீங்க? கோட்டீஸ்வரி ஆக போறேன்னு சொன்னேன். எப்போ போப்பா, நீ வேற இப்படியே உதார விட்டு உடம்பு ரணகலமாக ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது என்னாச்சு. போர் போடுறன்ற பேரில் நான் அழுக இருக்கு தெரியுங்களா. கொஞ்சம் நெஞ்சு அழுவலை, அவ்வளோ அழுத. ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன். கடைசியில் ஒரு வழியாக எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஃபைனலாக என்னது இதுவும் கடந்து போகும்னு சொல்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வலி எல்லாத்தையும் இப்போ நான் கடந்து போக கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். கடந்த உடனே ஒன்று வாங்கி நம்ம செய்கிறோன்னா அதில் வந்து ஃபெயில் ஆகிறப்போ எவ்வளோ வலிக்கும். அந்த வலி தான். நைட் டின்னர் வந்து சிக்கன் ரசம் ரைஸ் சாப்பிட்ணுன்னு சாப்பிடல. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இது என்ன